வீட்டு பிரச்சனையுமே பாக்கியா ஒரு வேலைக்காரங்களை அரேஞ்ச் பண்ணி தீர்த்து வச்சுட்டாங்க. ஆனால் ஈஸ்வரி பிரச்சனையை தான் பாக்கியாவில் தீர்த்து வைக்க முடியல. ஏன்னா செலியனோட மனசையுமே மாற்றி இந்த பிரச்சனையை இன்னுமே பெருசாக்கணுன்றதுக்காக ஈஸ்வரி பின்னாடி நிறையவே பிளான் போட ஆரம்பிச்சு பாக்கியாவுக்கு குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இது தெரியாத பாக்கியாவுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்க செல்வியோட சேர்ந்து இதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கமோ இனியா இந்த மாதிரி சுதாகர் கிட்டயும் அவங்களோட ஃபேமிலிக்கிட்டையும் நான் பேசாம அம்மாவோட ரெஸ்டாரண்டோட மேனேஜ்மெண்ட் பொறுப்பை எல்லாத்தையுமே பார்த்துக்கட்டுமான்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு சுதாகர், நீ எதுக்காகமா திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த கேட்குறேன்னு கேட்க, அதே மாதிரி நிதிஷுமே இந்த விஷயத்துல கோவப்பட்டு இனிய கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுதாகரும் ரொம்பவே தெளிவா இனிய கிட்ட, ஆமா இப்படி பண்ண சொல்லி உன் அம்மா தான் உன்கிட்ட சொன்னாங்களான்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு முதல்ல இனியா கொஞ்சம் ஷாக்கிங்கோட என்ன சொல்றதுன்னே தெரியாம இருந்தாலும் அடுத்து, இல்லை அங்கிள், அம்மா சொன்னாங்க தான், ஆனால் எனக்குமே ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்குது, அதனால தான் நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு அவங்களோட விருப்பத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது கண்டிப்பாக நிதிஷ்க்கு பிடிக்க போகிறதில்ல. எல்லாத்துக்கும் மேலே நிதிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ கோபக்காரங்கன்றத இனியா புரிஞ்சுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனியா சுதாகரோட ஃபேமிலி எந்த அளவுக்கு கொஞ்சம் மோசமானவங்கன்றதையும் புரிஞ்சுக்க போகிறாங்க. ஸோ அதை மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இனியா எப்படி பாக்கியாவோட ரெஸ்டாரண்டோட மேனேஜ்மெண்ட் பொறுப்பு எல்லாத்தையுமே ஏற்க போகிறாங்க. சுதாகர் ஒருவேளை இனிய கிட்டையுமே நாடகம் ஆடுறதுக்காக முதல்ல நல்லவங்க மாதிரி இனிய கிட்ட அந்த பொறுப்புகள் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு எப்படி பாக்கிய கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சாங்களோ அதே மாதிரி இனிய கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி இல்லைன்னா முதல்லயே அவங்க இனிய கிட்ட தன்னோட சுயரூபத்தை காட்ட வாய்ப்புகள் அதிகமா இருக்கா? இதுல உங்களோட கருத்துக்கள் என்ன? இனியா எப்பதான் சுதாகர் நிதிஷோட உண்மையான சுயரூபத்தை தெரிஞ்சுக்க போறாங்க? அதே மாதிரி பாக்கியாவுக்கு கவுன்சிலர் மூலயமா இருக்கிற பிரச்சனை எல்லாமே எப்ப முடிய போகுது? அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஈஸ்வரியோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பாக்கியா எப்படி ஒரேடியா தீர்த்து வச்சு ஈஸ்வரியை வீட்டை விட்டு அனுப்ப போறாங்க? ஒருவேளை ஈஸ்வரியையும் செலியனையும் வீட்டை விட்டு அனுப்புறது தான் பாக்கியா எடுக்கிற சிறந்த முடிவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம்.